அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லன்ச் டைம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. சமையல் வேலையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. சுட சுட சோறு. இன்றைக்கி வந்து பருப்பு வச்சு ரசம் தான். கண்டினியூவாக இந்த பருப்பு வச்சு ரசம் வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்காதீங்க. என் பிள்ளைங்களுக்கு இந்த சாப்பாடு இந்த லஞ்சில் தான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மெனுவே வந்து வீட்டில் செஞ்சாச்சு. கேரட் வந்து இருந்துச்சு. அதை பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சீரகம், தேங்காய் பூ போட்டு சூப்பராக பொரியல் பண்ணியாச்சு. கத்தரிக்காய் வந்து ஒரு 5, 6 கத்தரிக்காய் இருந்துச்சு. அதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவியல் வச்சாச்சு. கூடவே ரசமும் வச்சாச்சு. எப்பவும் போல் தான் தக்காளி பழம், மிளகு, வெள்ளைப்பூடு தட்டி போட்டு சூப்பராக ரசம் வச்சாச்சு. கத்தரிக்காய் வந்து குழம்புல போட்டால் கூட அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அவியல் வச்சிட்டோம்னா டக்குன்னு காலியாயிரும். என்னதான் நம்ம கிச்சனை க்ளீனாக வச்சுருந்தாலும் சமையல் வேலை டைமில் கிச்சன் இப்படி தான் இருக்குது. பருப்பு ஃபுல்லாக பொங்கி வடிஞ்சு அடுப்பு இப்படி தான் இருக்குது. லன்ச் வந்து முடிச்சுட்டு அது கையோட எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியும் பாத்திரம் சேரத்தான் செய்யும். மொத்தமாக கையோட க்ளீன் பண்ணிடலான்னு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண பிறகு தான் அடுப்பை பார்க்கும்போது நீட்டாக இருக்குது. என்ன தான் நம்ம நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் மறுநேரம் வந்து சமைக்கும்போது மற்ற சமையல் செய்யும்போது கூட பிரச்சனை இல்லை. இந்த பருப்பு அவிய போடுறது இது மட்டும்தான் குக்கரில் வந்து ஃபுல்லாக விசில் வரும்போது பொங்கி பொங்கி வடிஞ்சிருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கு துணியுமே கையோடு வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண துணி எல்லாத்தையுமே காய போட்டுட்டேன். இன்னொரு மிஷினுக்கு வந்து துணி கிடக்கு, காய போட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்த விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே காய போட்டுட்ருக்கேன். மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. சரி இருந்தாலும் கொஞ்சம் காற்று பலமாக அடிக்க அந்த காற்றுலேயே வந்து துணி வந்து உணர்ந்துட்டுனா நைட்டு வந்து உள்ளே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இன்னொரு மிஷினுக்கு துணி கிடந்துச்சு, அதையும் சுத்த விட்டாச்சு. அதுக்குள்ளேயும் அம்மா வந்து டீ போட்டு தந்துருந்தாங்க. டீ போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாமே மதர்ஸா போயிட்டு அதுக்கப்புறம் அக்கா பிள்ளைங்க வந்தாங்க. என் பொண்ணு வந்து ஐரா குட்டி கூட செம்மையாக உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைகள் வந்துட்டுனாலே நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். நேரம் போகிறதே தெரியலை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.